வணக்கம் சார். ப்ராஜெக்ட்டு இப்போது உங்களுக்கு ஃபுல் ஹிந்தி பாட்டுலேருந்து உங்களுக்கு தெலுங்கு, தமிழ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிட்டேன். இதுவும் ஒரு ப்ராஜெக்ட் தான். இதுவும் ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன்னே வச்சுக்கோங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசில் எல்லாருக்கும் கவலை இருக்கிறது எல்லாருக்கும் இயற்கை தான். இசைங்கிறது அது ரொம்ப உன்னதமானது. அது அந்த இசையை கேட்கும்போது எல்லாத்தையுமே மறந்துடலாம். அதனால தான் இசையை கொண்டு வந்தேன். நீங்கள் நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இப்போ நான் ஒரு பெண், நான் பாதிக்கப்பட்ட பெண்ணாகவே நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் அதையே நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வரும்போது என்னை எப்படி நினச்சிங்களோ தெரியாது. ஆனால் இப்போது உங்களுக்கு தாட்டு மாறி இருக்கும். பரவாயில்ல, இவங்ககிட்ட திறமை இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை சார். இதுதான் என்னோடய ஆப்ரேஷனோட இது. ஆனால் நான் எல்லோரையும் எப்படியும் சந்திக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். இது எவ்வளோ பெரிய ஒரு இதை எனக்கு உலக நாட்டுக்கு நான் எல்லாத்துக்குமே நான் போய் சேர்ந்துட்டேன். அந்த இதயத்தில் போய் நான் இதுவாகிட்டேன். நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் இப்போ உங்களை சந்திக்கும்போது நீங்கள் எப்படி என்னை பார்ப்பீங்க சொல்லுங்கள். இதுதான் சார். இதுலேயும் ஒரு விடுகதை இருக்குது. ஆனால் இப்போ சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் என்னை பார்க்கணுன்னு நினைக்கிற அன்னைக்கு அந்த உணர்வை உங்களுக்கு நான் கொண்டு வருவேன். அது கண்டிப்பாக கெட்டதே வராதுங்க சார். அதுவும் அந்த தெய்வத்தோட அல்லாவா, கிறிஸ்டினா, சிவனா, அந்த அதுக்குள்ளே போய்டும். அது எப்படிங்கிறத நான் நேராகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அது ரொம்ப அதிர்ச்சி தான். அதுதான் பெரிய ஒரு ஆப்ரேஷன் அது. ஏன்னு கேட்டால், நீங்கள் சொல்கிறீங்களா ஆண் பெண்ணுங்கிற உறவு இப்படி தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் கேட்குறேன் சார், உங்களோட லைஃப் வேறு, உங்கள் வாழ்க்கையோட கலாச்சாரங்கள் எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ எங்களோட கலாச்சாரம் வேறு, எங்கள் தமிழ் பண்பாடுங்கிறது வேறு, நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேறு. நாங்கள் இன்னும் சொல்லப்போனால் லேடிஸ் வெளியில் வராமல், இப்போ நான் ஏதோ ஒன்று நான் பண்ணுற ஒரு இது எல்லாருக்குமே, எங்கள் குடும்பம் எல்லாருக்குமே பாதிக்கும். என்ன இவ்வளோ துணிச்சலாக செய்கிறாளேன்னு நினைக்கிறாங்க தான். ஆனால் நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். நான் கண்டிப்பாக இந்த அளவுக்கு நான் ஒன்றும் யாருக்கிட்டேயும் அவங்க முகத்தை பார்க்கல. அவங்ககிட்ட நான் இவ்வளோ மணி எனக்கு வேண்டும், அதாவது எனக்கு இவ்வளோ அப்படிலாம் நான் இல்லை. ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் ஃபுல்லாக ப்ராஜெக்ட் நல்ல முறையில் முடியணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப்பாக நம்ம போய் எந்த அளவுக்கு அவங்க மனசில் போய் நம்ம பதியணுங்கிறது மட்டும்தான் நான் இருந்தேன் சார். அது நான் பதிஞ்சிட்டேன். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் எண்ணங்கள் ஒன்று இருக்குது தெரியுங்களா, அந்த எண்ணத்தை நான் மாற்ற வைக்க முடியும். அது நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் எங்களோட கலாச்சாரம் ஆண் பெண் அப்படிங்கிற உறவு புனிதமான உறவு. புரியுதுங்களா? இன்னொன்று, எல்லாரோட கலாச்சாரத்துலேயும் அந்த இது அடங்கும். ஆண் பெண் அப்படிங்கிறவங்க எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க சைனாவில், மற்ற எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். புரியுதுங்களா? அதனால் ஆண் பெண் உறவை அது அதில் இருக்கிற ஒரு இது எந்த சொல்லுவாங்க, குடும்பத்தில் எல்லாம் நல்லா அமைஞ்சிடுச்சுன்னா அது பெரிய கெத்து தான். அதுதான் அந்த கெத்தில் வாழ்ந்து காட்டுறவங்க தான் 100 வயசு வரைக்கும் எங்கள் இதில் சஷ்டின்னு சொல்லுவாங்க. 60ஆம் கல்யாணம், 80ஆவது அது கல்யாணம் அப்படின்லாம் எங்களுக்கு ஒரு இது நல்ல ஒரு இது. அதாவது எல்லாருக்கும் அமையாது. 1 கோடி மக்களில் எங்கேயோ 1,00,000 பேருக்கு தான் அது அமையும். அதாவது சஷ்டின்னு சொல்லுவாங்க. அது சஷ்டி புட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த இதை தாண்டி வருவாங்க. அது எங்கள் ஊர் திருக்கடையூருங்கிற ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் நடந்துகிட்ருக்கு. அங்கே யமன் தான் இருப்பாங்க. ஆனால் அதில் தர்மம் பண்ணவங்க அது கரெக்டாக எல்லாத்தையும் இது பண்ணி வரணும். அதாவது பேரம்பேத்தி எடுத்து அவங்க கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு அப்படி தான் அந்த திருக்கடையோட அந்த சாமிக்கு அவ்வளோ ஒரு மகிமை உண்டு. அதனால் நான் நீங்கள் இப்போ எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் இவ்வளோ ஒரு ப்ராஜெக்டை இவ்வளோ ஈஸியாக முடிச்சுக்கிட்டு இருக்கேனே, நான் எல்லாருக்கும் சார் ஒன்றே ஒன்று கேளுங்க. மனசில்
எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எல்லாருமே சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னால் இசை தான். இசையை மிஞ்சினது எதுவுமே கிடையாது. நாங்களாம் சின்ன வயசுலேருந்து அந்த இசைக்கு வந்து ரொம்ப ஏன் ஆத்மாத்மான இதை கூட நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம வீட்டுக்கு வந்தால் கூட அந்த இசையை தான் கேட்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த இசையை தான் கேட்பாங்க யாருமே. வீட்டுக்கு வந்தால் அந்த மூஞ்சி கை கால் கழுவுறாங்களே ரேடியோவை போட்டு விடு, அங்கே இதை டேப்பு அப்போல்லாம் டேப்பு. இப்போ தான் உங்களுக்கு செல்லு இது வந்துடுச்சு. ஏதோ ஒரு மெமரி கார்டு ஒரு இதை வேற பண்ணி வச்சுக்கிறாங்க. இசை இல்லாமல் எங்கேயுமே கிடையாது. இன்னும் குழந்தைங்கள்லாம் வந்து இந்த செல்லால் கெட்டுப்போன குழந்தைங்க ரொம்பவே இருக்குது எங்கள் ஊரில். இந்த செல்லு என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கே எல்லாரோட வாழ்க்கையும் போயிடுச்சு. நான் அதுக்காக தான் இதை நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி நான் கொடுத்த அந்த எல்லா இசையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. உடம்புல வந்து புது ரத்தம் ஓடின மாதிரி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதனால் நீங்கள் என்னை வந்து எப்படி இந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் எதுவும் இதுவாக பேசாதீங்க சார். நான் அதாவது ஒரு பெண் வந்து இதில் வந்து இறங்கியிருக்கா அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? இதை வந்து எப்படி கொண்டு போகிறதுங்கிற அந்த ஒரு எனக்கு பெரிய தாட்டு தான் எனக்கு தூக்கமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ப்ராஜெக்டு அவ்வளோ ஈஸி இல்லை. அதனால் இதை எப்படி கொண்டு போனால் அவங்க மனசில் நான் வந்து இப்போ வெளிநாடு எல்லார் மனசுலையும் இப்போ வந்து ரொம்பவே கொண்டு வந்து கஷ்டம்னு உடம்புல அந்த மனசில் அழுத்த தான் நம்மளுக்கு வந்து நோய் வந்து நிறையா வர்றதே. அதனால தான் இதை நான் எப்படி முடிக்கலான்னு தான் நான் இதை 2 நாளாக நான் பண்ணிகிட்டு இருந்தேன். முடித்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் நிறையா பலன் இருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கோயிலில் போய் சாமி கும்பிட்டும்போது ஒரு எப்படியோ அதே தான் இசையிலையும் சார். அதனால் இது 2வது இதில் நான் ஒரு மனசில் வந்து நான் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இசைனா வந்து அதேமாதிரி நடனம் ஆடுறதும் உடம்புல வந்து அது ஒரு அதனால் இசை அந்த நடனம்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் இப்போ உங்களுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். நீங்கள் நினச்சிட்ருக்கத கொஞ்சம் எடுத்து போட்டுருங்க சார். ஏன்னா இவை ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கேங்கிறதுக்காகலாம் அது கடைசியில் உங்களுக்கு வந்து ஒரு டாட் இருக்குது. அது இந்த டாட் வெளிப்படுத்தவே மாட்டேன் நான் இப்போதைக்கு. உங்களுக்கு கடைசியில் அதை நான் சொல்கிறேன். நீங்களே அதை வந்து உணரக்கூடிய இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வரும்னு நான் நம்பிக்கை வச்சுருக்கேன். பார்க்கலாம். இதில் வந்து எப்படி ஒரு விஷயம் எங்கள் இதில் சொல்லுவாங்க, தர்மம் ஜெயிக்குமா அதர்மம் ஜெயிக்குமாம்பாங்க. புரியுங்களா? அந்த 2த்துலேயே அடங்கியிருக்கு அந்த வார்த்தை. தர்மம் ஜெயிக்குமா அதர்மம் ஜெயிக்குமா, இந்த இதுக்கு நீங்கள் விடுகதைக்கு நீங்கள் சொல்லணும். அதுக்காக நீங்கள் வந்து கத்தி எடுத்துக்கிட்டு கோழி அறுத்தா ரத்தம் வருமா இல்லை கோழிக்கு வந்து உயிர் போகுமாலாம் கேட்டுறாதீங்க என்ன. இது ஒரு விஷயத்தில் எனக்கு வந்து நீங்கள் சொல்லணும். தர்மம் ஜெயிக்குமா அதர்மம் ஜெயிக்குமான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள்.